Let us chant the Vajra 3 times. Take a normal breath in, breathe out. Take a deep breath in and let go. Or chanting go. Take a deep breath. Oh. Another deeper breath. Oh. Another deeper breath. Oh. Slowly and gradually open your eyes. எல்லோருக்கும் வணக்கம். வாங்க இப்ப நாம அவை பிராட்டியோட பயணிக்கணும். போன வாரம் நாம நாடி தாரணை பார்த்துட்டு இருந்தோம். அதற்கான நோட்ஸ் எல்லாம் கொடுத்திருந்தேன். கொஞ்சம் பொறுமையா பாருங்க. என்ன இது இட்ஸ் ஏ செல்ஃப் அனாலிசிஸ். இப்படித்தான் நம்முடைய பருவுடல், சூட்ச்ம உடல், காரண உடல் அமைஞ்சிருக்கு. இதை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அட் எவ்ரி சிச்சுவேஷன் யூ வில் பி ஏபிள் டு ஹேண்டில் இட் ப்ராப்பர்லி. நம்மளும் நிம்மதியா இருக்கும், மற்றவங்களும் நிம்மதியா இருப்பான். இதுதான் எதில் இருக்கிறவங்க கண்ணாவுனா புரியாம திட்டிக்கிட்டு நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருந்தா கூட ஒரு சின்ன குழந்தை கேட்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். என்ன அது கிடையாது. ஹி ஆர் ஷீ இஸ் அ பரிசுத்தமான ஆத்மா பிளஸ் மாயாமலம், ஆணவமலம், கர்மமலம். அது எல்லாம் கட்டி அவங்களும் ஒண்ணுதான், அவன் ஒண்ணு. புரியாத ஒரு புதிரை நாமளே ஏற்படுத்திக்கிட்டு எப்படி இந்த நூல் கண்டு மட்டும் ஒரு நூல் கண்டுன்னா அது உருண்டை இருக்கும். அது கையை விட்டு போயிட்டுன்னா நீளமா போகும். அது எப்படிதான் மறுபடியும் சுத்தினாலும் சிக்கப்பட்டுட்டாலும் அதை பிரிக்கிறது ரொம்ப கஷ்டம். இட் டேக்ஸ் டைம், பேஷன்ஸ். அது போல நமக்கு நாமே ஒரு புதிதாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முதல்ல நம்மளே புரிஞ்சுக்கல. Where are we going to understand the other person? So at any situation, never react, always interact, because we are not independent, we are dependent, we are interdependent. காலையில நியூஸ் பேப்பர்காரன் வர்றதுலேருந்து, பால்காரன் வர்றதுலேருந்து, வேலைக்காரன் வர்றதுலேருந்து எல்லாமே we are interdependent. அவங்க சொல்றது அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க, அவங்க சொல்றது நம்ம புரிஞ்சுக்க மாட்டோம். வித் ரிசல்ட் நம்மளை சுத்தி பொம்பரமா சுத்தி விடும் இந்த மாயாமரம், ஆணவமரம், கர்மம். ஸோ இப்ப இந்த நாடி தாரணையை நம்ம கிளியரா புரிஞ்சுக்கிட்டோம்னா we'll be very very able to clearly able to handle our situations and ourselves. அப்போ நம்மளுக்கு நிம்மதி, அவளுக்கு அதுதானே வேட வாழ்க்கை. இன்னைக்கு அது போல அடுத்தது வாயு தாரணை. நம்ம இந்த உடல்ல இயக்கக்கூடிய வாயு தாரணை. பருவுடல், சூட்சும உடல், காரண உடல், பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி எப்படின்னு பார்க்கலாம். அதனால இதை க்ளோஸ் பண்ணிட்டு வாங்க. அப்சல்யூட்லி இட் கம்ப்ளீட்லி கன்க்ளூட்ஸ் டு ஒன் திங்: ஃப்ரீக்வன்சி, வைப்ரேஷன், எனர்ஜி. அவ்வளவுதான். யூ ஆர் நத்திங் பட் எனர்ஜி being an expression of the vibrations and the frequency. In the whole of the electromagnetic spectrum of the whole universe, in the பிரபஞ்சத்தினுடைய electromagnetic vibration spectrத்துல, the human species occupies only 0.0035%. Imagine, not even 1%. The whole of the cosmos, in the whole of the galaxies, what you call as a interstellar space, our human species is not even a speck. Human species, I'm telling. It occupies 0.0035%. That's all.
இதுல நம்ம என்னென்னமா சுத்தி வரும். அதனாலதான் முதல்ல நமக்கு என்ன சொன்னாங்க, மோட்சத்திற்கு செல்லும் வழி அவை பிறகு சொல்லிட்டாங்க. ஏய் தாண்டா ராஜபாட்டை ஒழுங்கு மரியாதை அது சேர். ரெண்டாவது, அது எப்படி கடக்கிறது? உடம்பின் பயன். அப்படியா, சரி. அப்ப இந்த உட்ப இருந்தா கூட மனசு புத்தி சித்தம் மகங்காரம் அப்படியே கீ போட்டுணும்ன்றது என்றப்ப சூட்சுமத்தின் பயன் உள் உடம்பின் நிலைமை. அப்படியா, அந்த உள் உடம்பு எதை சார்ந்திருக்கு? நாடிகளை சார்ந்திருக்கிறது. நாடி தாரம். அப்போ இந்த உள் உடம்புக்கும் பரு உடலுக்கும் எது லிங்க்? உள் உடம்பு சூட்சும சரீரத்தை டோட்டலா ஆக்டிவேட் பண்றது யுவர் எனர்ஜி சேனல்ஸ். what are known as nadis or their life energies channels. அப்போ பருவுடலையும் சூட்சும உடலையும் எடுக்கிறது எது? that is the வாயு. they are the வாயுக்கள். அது என்னன்னு தான் இப்ப இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப ரொம்ப முக்கியம் கூடவே. இந்த வாயுக்கள் எடுத்துக்கிச்சு, இதுல 10 வாயுக்கள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 5 பிரதான வாயுஸ், 5 உபபிராண. அது என்ன பிரதான வாயுஸ்? இதுக்காக அது பார்த்தோம்னா உங்க தொப்புளில் இருந்து தொண்டை வரைக்கும் யுவர் பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி, காசல் பாடி, இதை லிங்க் பண்றது பேர் தான் பிராணவாயு. அதுதான் முக்கிய பிராணம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த முக்கிய பிராணங்கிறது தான் ஆஞ்சநேயர். இன்னைக்கும் நீங்க கர்நாடகால பாத்தீங்கன்னா ஆஞ்சநேயர் இஸ் நோன் எஸ் முக்கிய பிராணம். நாட் ஹனுமான் whatever, இஸ் நோன் எஸ் முக்கிய. நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னா the gap between your navel point and your anahata, அதுதான் பெரிய டிஸ்டன்ஸ். தாண்டது கஷ்டம். இட் இஸ் மெயின்லி ஆக்குபைட் பை த வாட்டர் எலிமெண்ட். யோசிச்சு பாருங்க, இது எல்லாத்தையுமே சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன். உங்க மூலாதாரம் பக்கத்திலேயே சுவாதிஷ்டானம் இருக்கு. சுவாதிஷ்டான பக்கத்திலேயே தொப்புள் இருக்கு, மணிப்புறகு. ஆனா இங்க அனாகதா, த ஹார்ட் சென்டர் அண்ட் த த்ரோட் சென்டர் பக்கத்துல இருக்கு. த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த டூ எனர்ஜி சென்டர்ஸ் இஸ் மேக்சிமம் பிட்வீன் யுவர் அனாகதா அண்ட் நேவல். மணிப்புரகம் வந்து அனாகதா. மணிப்புரகா இஸ் an energy center. அனாகதா இஸ் எமோஷன் சென்டர். அதனால தான் முக்கியமா நம்ம டிபெண்ட் பண்ண வேண்டியது வாயு, யுவர் அனாகதா. விண்ட் எலிமெண்ட், வாட்? த காற்று தத்துவம். இந்த காற்று தத்துவத்துக்கு பிரதான அதிபதி யாரு? ஆஞ்சநேயா. அஞ்சனை புத்தர். 5லே 1 பெற்றான், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, ஆரியர் பெற்ற அணங்கை அயலார் ஊரில் கண்டு 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்து காப்பான். இஸ் a master of 5 elements. இப்ப விரல விடுங்க. 5லே 1 பெற்றான், வாயு மைந்தன், விண்ட் எலிமெண்ட். 5லே 1 தாவி, கடலை தாண்டி போறார், வாட்டர் எலிமெண்ட். 5லே 1 ஆறாக, எதன் வழியா போறார்? ஆகாசத்தின் வழியா போறார். 5லே 1 பெற்ற அணங்கை அயலார் ஊரில் கண்டு. சீதா பிராட்டி யாரு? பூமி பிராட்டி, எர்த் எலிமெண்ட். 5லே 1 வைத்தார், தன்னை கட்டி போடுறப்ப அசோகவனத்துக்கு தீ வைக்கிறார், அக்னி. அவன் நம்மை அழித்த ஆஞ்சநேயா ஈசன், the master of all the பிரீதா மியூட் பண்ணிக்கோங்க. சாரி. 1 பெற்றார், 5லே 1 தாவி, 5லே 1 ஆறாக, ஆரியர்க்காக ஏகி, 5லே 1 பெற்ற அணங்கை அயலார் ஊரில் கண்டு, 5லே 1 வைத்தான், அவன் நம்மை அழித்துக்கான். ஆஞ்சநேயர் இல்லாட்டி ராமாயணமே கிடையாது. சீதா பிராட்டி ஸ்ரீலங்காவிலே இருந்திருக்கும், ஸ்ரீராம் இங்கே இருந்திருக்கும். ஆக இதுதான் முக்கிய பிராணா. சோ பிரதான பிராணா வந்து from your தொப்புள் to your heart center. That extends to your Vishuddha throat center.
இது முக்கியமான பாயிண்ட். அதுக்கு அடுத்தது வாயு. வாயு வந்து தொப்புள்ள இருந்து மூலாதாரம் வரைக்கும் கீழ் நோக்கி பாயக்கூடிய வாயு, பிராணா அபானா. அதுக்கு அடுத்தது உதானம், தொண்டையிலிருந்து உச்சி வரைக்கும் போல மேல் செல்லக்கூடிய வாயு ஆக்டிவேஷன். அப்புறமா சமானா, in between your தொப்புள் and in between your as a belt. இந்த தொப்புளை ஒட்டி சமானா, which is balancing both the பிராணா and அபானா. அது கடைசியில உடல் முழுக்க பரவுகிற மெட்டபாலிசம் வியானா. சோ 5 முக்கிய பிராணாஸ்: பிராணா, அபானா, உதானா, சமானா, வியானா. இந்த 5 பிராணாஸ் தான் they activate your physical body, linking your nadi, linking your energy centers from the astral body and the link. So this is a relation and the link between your nadis and bodies. What are the pancha upa pranas? First வந்து கூர்மா. உங்க கண்ணு சிமிட்டின்டே இருக்கு. கண்ணு சிமிட்டாம ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. Suppose you are unable to wink the eyelids. செத்தே போயிடும். உங்க கண்ணு வந்து to become dry. It is a lubricant. எவ்வளவு அழகா. அது போல உங்க கண் இமையை திறக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க. எப்படி ஃபீல் பண்ணுவீங்க? இத ஆக்சுவலா பார்த்தவன் போர்டுல பிரான்ச் மேனேஜர் இருந்தப்ப சுவாமிநாதன் எங்க ஃபீல்ட் ஆபீசர். அவங்க அம்மாவுக்கு கண்ணை திறக்க முடியாது. என்னோட பேசணும்னு இந்த ரிப்பையை மேல் தூக்கிட்டு தான் பேசுவாங்க. எனக்கு எவ்வளவு சங்கடமா இருக்கு தெரியுமா? அவ்வளவு அன்பானவங்க. வாங்க தம்பி உட்காருங்க, காஃபி போட்டு தர்றேன், அப்படியே அந்த அம்மா வேலை பண்ணுவாங்க. இந்த வலது கண் ரெப்ப ஐலிட் அவங்களால திறக்க முடியாது. எனக்கு அது சங்கடம். அதை ஆக்டிவேட் பண்றதுதான் உங்க கூர்மா உப பிராணம் நம்பர் 1. அடுத்தது கிருக்காரா. உங்க நுரையீரல்ல ஏதாவது ஒண்ணு அடைச்சிக்கிச்சேங்க, ஏதோ கஷ்டப்பட்டு அது வெளியே தும்மல் வருது. தும்மல் வர்றது தட் இஸ் த கிரேட்டஸ்ட் கிரியேஷன் பை மதர் நேச்சர். ஹச்சுன்னு தும்மல். whatever thing is there in the lungs that been thrown out, that is equal to 15 pounds of pressure on the square inch of your. நீங்க தும்முறது 15 pounds with 1 square inch. Such a great pressure your lungs are able to throw away. அதை ஆக்டிவேட் பண்றது கூர்மா. கூர்மா விங்க் கிருக்காரா. கிருக்காரா. அதுக்கு அடுத்தது உங்களுடைய நாகா. வயிற்றுக்குள்ள ஏதாவது ஒவ்வாதது போயிடுச்சுன்னா வாந்தி எடுக்கும். வாந்தி எடுக்க வைக்குது. இட்ஸ் ஆல் தி நேச்சுரல். உங்களுக்கு வந்து எப்படி வந்து இந்த கரண்ட் ட்ரிப் ஆகும், எதுக்குன்னா இட்ஸ் சேஃப்டி கார்டு, சேஃப்டி மெஷர். இவ்வளவு சேஃப்டி மெஷர் தான் பிறந்திருக்கும். நாகா வாந்தி எடுத்து வயிற்றை கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்தது தேவதத்தா. கொட்டாவி கொட்டாவி விடும். When the system, your brain demands 90% of the oxygen with every breath. 90% of intake of oxygen should go to the brain. If it does not go for 20 seconds, that part of the brain will be affected. So அதை மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும் உங்க தேவதத்தா. அதனாலதான் கொட்டாவி வர்றது. எஸ்பெஷலி ஏசி ரூம்ல போனீங்கன்னா, இல்ல ஏசி தியேட்டர்ஸ் போனீங்கன்னா, நிறைஞ்ச கூட்டம் அதிகமா இருக்கிறது போனீங்கன்னா உங்களுக்கு தெரியாம கொட்டாவி வரும். இட்ஸ் இன்டேக் ஆஃப் ஆக்சிஜன் பிகம்ஸ் மோர். நீங்க கொட்டாவி வர்றது சார் எப்படின்னு. லாஸ்ட் இஸ் தனஞ்சயா. உங்க கடைசி பிராணன் போறச்ச அந்த உடம்புல 24 மணி நேரம் அந்த வெப்பம் இருக்கும் தொப்புள்ள. அதுதான் இட் மெயின்டைன்ஸ் தி அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் த பாடி இன்டாக்ட். நாரிட உடம்பு அமினோ ஆசிட்ஸ் ஆஃப் தி திங்கிங். அது அப்படி நடக்காம இருக்கிறதுக்கு 24 மணி நேரம் இந்த உடம்புல உங்களுக்கு தட் கைண்ட் ஆஃப் உபவாயு which is known as the தனஞ்சயா. ஆக பஞ்ச உப பிராணாஸ் ரிகாரா, கூர்மா, நாகா, தேவதத்தா, தனஞ்சய். இதெல்லாம் நான் நோட்ஸ்ல கொடுத்துருக்கேன். பொறுமையா படிங்க. அப்பதான் இந்த உடம்பினுடைய ஆர்வம் தெரியும்.
ஏதோ ஒரு மிகப்பெரிய ஒரு சக்தி இருக்கு. அந்த சக்தி ஏதோ பிளான் பண்ணிருக்கு. அதுதான் இந்த உடம்பு அந்த 9-10 மாசத்துல உருவாது. இதெல்லாம் பியாண்ட் அவர் இன்டெலக்ட், நம்முடைய அறிவுக்கு அப்பாற்பட்ட விஷயங்கள். ஆக வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ பஞ்ச பிராணாஸ், பஞ்ச உப பிராணாஸ், தே கோஆர்டினேட் வித் த நாடிஸ் அண்ட் ஆக்டிவேட் த லிங்க் ஆஸ் ஏ பிசிக்கல் பாடி, ஆஸ்ட்ரல் பாடி. வந்துட்டீங்களா? இதுக்கு அடுத்தது இதை இன்னும் துல்லியமா இந்த பிராணா இந்த இடத்துக்கு தான் போகணும்ன்றதுக்கு தான் யூ ஹவ் காட் an art known as the mudras. Mudras means ஒரு சின்னம். முத்திரை மீன்ஸ் ஒரு இலச்சினை, a kind of a stamp. அது போல விரல்களை பல விதமா வச்சுக்கிறச்ச உங்களுடைய பிராணா, அபானா, சமானா, உதானா பல இடங்களுக்கு எடுத்துட்டு போகலாம். நோய்களை நாமளே போக்கிக்க முடியும். ஸோ அதுக்காக ஒரு சின்ன புக் ஒன்று கம்பைல் பண்ணியிருக்கேன். ஸோ திஸ் அபவுட் த பிராணாஸ் அண்ட் அபவுட் த முத்ராஸ் ஒரு பிடிஎஃப் உங்களுக்கு நான் அனுப்புறேன். பொறுமையாக அதை பிரிண்ட் அவுட் எடுத்து பாருங்க. அடுத்தது யூ கம் டு தி மந்த்ராஸ், வைப்ரேஷன்ஸ். வெரி இம்பார்ட்டன்ட், வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எப்ப எல்லாம் உங்க டங் இட் டச்சஸ் தி அப்பர் பேலட், தென் யுவர் பைனியல் கிளாண்ட் இஸ் ஆக்டிவேட். ஸ்பெசிபிக்கா ராஜயோகத்துக்கு ஸ்கேச்சரி முத்ரா, அது எல்லாருக்கும் கஷ்டம் வராது. அதனால்தான் ஆன்றோர்கள் சான்றோர்கள் பாடல்கள் வாயிலாக சொல்லியிருக்காங்க. இப்ப எல்லாருமே சொல்லுங்க, போற்றி போற்றி சொல்லுங்க, போற்றி. போற்றி, வாழ்க வாழ்க, போற்றி, வெற்றி. இதெல்லாம் the tongue touches, automatically your joy hormone is induced and secreted. அதனால தான் the vibrations makes you to understand that you are none other than the சச்சிதானந்த ஸ்வரூபம். இப்ப நம்ம அதற்காகத்தான் நம்ம பெரியவங்கள்லாம் அந்த பாடல்கள் என்னது, ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. எத்தனை முறை அந்த டங் டச் பண்ணது பாருங்க. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம். புரியுதா? அப்புறமா ரஹண பவச ர ர ர ர ர ர ர ரிஹண பவச ரி 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 விண பவச ரஹண வீரா நமோ நமோ நிபவ சரஹண நிர நிர நிரன வசரஹண வருக வருக அசுரர் குடி கெடுத்த ஐயா வருக எம்மையாளும் இளையோன் கையில் 12 ஆயுதம் பாசாங்குசமம். அப்படி வரும். Every time that you are able to do Ra, your Agni, your fire element is induced and you are energized. Whenever your tongue touches the upper palate, your joy hormone is made to secrete. அதனால தான் கந்த சஷ்டி கவசரத்துக்கு அவ்வளவு ஒரு சக்தி. அடுத்தது சிவபுராணம். சிவபுராணம் வந்தீங்கன்னா வாழ்க வாழ்க, ஈசன் அடி போற்றி, எந்த அடி போற்றி, தேசன் அடி போற்றி. அப்படி வந்து அது அந்த எல்லாமே அது வரும். அந்த ரீ போற்றி போற்றி ரீ அந்த வரப்ப ஆட்டோமேட்டிக்கலி உங்களுக்கு தெரியாம யூ ஆர் லிஃப்டட் டு த சமாதி ஸ்டேட். சார் நம்முடைய கலாச்சாரத்துக்கு இணையே கிடையாது. அது போல ஒவ்வொரு திருப்புகளும் அந்த சண்ட நயம் இருக்கு. த பீட்ஸ் நம்ம அம்மா வைத்திருந்தப்ப அம்மாவுடைய ஒரு மூச்சு காற்று, அம்மா பாடின பாட்டு, அம்மாவுடைய இயக்கங்கள் எல்லாமே நமக்குள்ள ஒரு ரிதம். It sets a rhythm, a beautiful rhythm. That rhythm is your basic substratum of existence. Very very important, very very. பாதி மதி நதி போது மணி சடை நாதர் அருளிய குமரேசா, பாகு கன்னி மொழி மாது புறமகள் பாதம் வருடைய மணவாழா, காதம் ஒரு விழிக்காக முரர மாயன் அரிதிரு மருகோனே, காலை என்னை அணுகாமல் உனதிரு காலில் வழிபட அருள்வாயே, காலன் என்னை அணுகாமல் உனது காலில் வழிபட அருள்வாயே,
காலம் என்னை அழுகாமல் போனதிரு காலில் வழிபட அருள்வாயே. இந்த மாதிரி பாடுறச்ச உங்க இஷ்டத்துக்கு மூச்செடுக்க முடியாது. It is another kind of pranayama. It goes in a beautiful wave pattern. It sets the rhythm. முத்தை தருவத்தி திருநகையத்தை கிரைசத்தை சரவண முத்தி குருவித்து குருவர் என போதும் முக்கள் பரமற்கச்சுருடைய முற்பட்டது கற்பித்திருவருள் 30 முவர்க்க தமரர் வழிபேண பத்தற்கிருதத்தை கடந்து பச்சை பொயில் மெச்ச தகுபொருள் பட்டத்தொடு ரட்சி தொருளே 10 தலை தத்த கணிதொடு ஒற்றை கிரி மற்றை பொருளொரு வட்ட பகல் வட்ட திகிரிவாக. இட் பீட்ஸ் த பீட்ஸ். சந்தநயம் நமக்கு கிடைச்சிருக்கிறது 2000 சொச்சம் தான் திருப்புகள். இன்னைக்கும் ஜெர்மனில ஏல் பல்கலைக்கழகத்துல எப்படி ஒரு மனுஷன் இத்தனை சந்தநயத்துல பாட முடியும்ட்டு ஸ்டில் ரிசர்ச் இஸ் கோயிங் ஆன். அருணகிரிநாதர் திருப்புகள் இட் இஸ் மந்த்ரா பேஸ்ட் and கந்தர் அனுபூதி மந்த்ரா பேஸ்ட். செம்மான் மகளை திருடும் திருடன் பெம்மான் முருகன் பிறவான் இரவான் சும்மா இரு சொல்லற என்றலுமே அம்மா பொருள் ஒன்றும் அறிந்திலனே. சந்தனையம் வர வர யுவர் பிராணா, the movement of your prana, it's set to a rhythm. So hum, so hum, so hum. So this is the basis of the Vayu Dharanai. So both your Mukhya Prana, Pancha Upa Pranas and your Mudras and your Mantras. And the Mantras are ஒரு அனக்ஷர் மாதிரி அனுப்புறேன். அது பாருங்க. இதெல்லாம் அனுபவத்துல பார்த்துட்டு இருக்கிறவன சும்மா ஏதோ கெக்க பெக்கன்னு பேசல. நீங்க எந்த ஒரு மந்திரத்தையும் 1,25,000 முறை உச்சாடனம் பண்ணிட்டீங்கன்னா சரியானபடி you become that. It's a promise. இத பல வழியில் நீங்க பார்க்கணும். உங்க தேவைகள் எங்கேயோ இருந்து யார் மூலமாக கிடைக்கும். மழை ஓ ஜோன்னு மழை பெய்யுறது. ஸ்ரீ வருண தேவதாயை நமக, ஸ்ரீ வருண தேவதாயை நமக, ஸ்ரீ வருண தேவதாயை நமக. According to mantra உச்சாடனம், ஓம் is male, ஸ்ரீ is female. நிறைய மந்திரங்கள் ஸ்ரீ பேஸ்ட் வரும். when you are going for the anahata and bhakti based. பாத்தீங்கன்னா ஸ்ரீ வருண தேவதாயை நமக, ஸ்ரீ வருண தேவதாயை நமக. அதை சொல்லிக்கிட்டே இருங்க. நீங்க எங்க போனாலும் உங்க தண்ணியினால நீங்க பாதிக்கப்பட மாட்டீங்க. இட்ஸ் a promise. ஸ்ரீ ஓம் அக்னி தேவதாயை நமக, ஓம் அக்னி தேவதாயை நமக. அதை உலங்கன்னு சொல்லுங்க. தினம் கேஸ் ஸ்டவ் ஏத்துறதுக்கு முன்னாடி நமஸ்காரம் பண்ணிட்டு speak grateful. ஓம் சர்வ மங்களாபியா நமக. யாகத்துல அந்த அதே தீ அக்னியை உருவாக்குறச்ச ஓம் சர்வ மங்களாபியா நமக. சர்வ மங்களாபியான்ட்டு அக்னி தேவதாக்கு இன்னொரு பேர். the ஆவாகன தேவன். ஸோ இதெல்லாம் ஒவ்வொன்றுமே மந்த்ரா பேஸ்ட். 1,25,000 times நீங்க சொல்லிட்டீங்க, யூ பிகம். அதுக்கு சேஷாதிரி சுவாமிகள் ஒரு அற்புதமான உதாரணம். தங்க கை சேஷாதிரி சொல்லுவாங்க. அவர் நான் தான் ரமண பகவானுக்கு அம்மா. அவர் சக்தி ஸ்வரூபம், ரமண பகவான் குமரன் சொல்லுவோம். ஆக இது இருக்கும். அதனால்தான் நாடி தாரணையில வெரி வெரி இந்த வாயு தாரணையில வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் யுவர் பிரீத்திங் பிராணாயாமம். சோ இந்த ஒரு முன்னுரையுடன் நாம் இப்ப ஆரம்பிச்சோம். குறள் நம்பர் 1. மூலத்தில் தோன்றி முடிவில் 2 கால்வெளியில் 12 கால். இங்கே நம்ம பேசியிருக்கோம். மூலத்தில் தோன்றி உங்க மூலாதாரத்தில் ஆரம்பிச்சு முடிவில் 2 இன்கமிங் பிரெத் இஸ் 2 So your incoming breath வாயு தாரணை is 8 inches. கால்வெளியில் 12 அது வெளியே போறச்ச 12 முடியும். இதுதான் உன்னுடைய உடல் உண்டாக்கப்பட்ட விதம். உன்னோட உடம்பு இதுதாண்டாம் அவனே. நீ ஒவ்வொரு முறையும் மூச்சு இழுக்கிறச்ச 8 இன்ச்சு வரும், மூச்சு வெளியே விடுறச்ச 12 இன்ச்சு போகும். ஒவ்வொரு முறை 4 இன்ச்சு எழுதண்டிருக்க. அதனால இந்த உடம்பு கீழே விழறதுக்கு முன்னாடியே
நீ யாரு தெரிஞ்சுக்கோ. மூலத்தில் தோன்றி முடிவில் இரு நான்காகி கால் வெளியில், கால் தான் மூச்சு, வெளியில் போறச்ச 12ஆம் கால். ரொம்ப ரொம்ப முக்கியம். புரியுதுங்களா? ஆக நம்ம மூச்சு அவ்வளவு முக்கியம். சாதாரண மூச்சுலயே 4 இன்ச்சு வேஸ்ட் ஆகும். இதுல உணர்ச்சி வசப்படுறச்ச இன்னும் அதிகமா வேணும். அதனாலதான் எப்பவுமே அந்த ஒரு பேலன்ஸ்டா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆக மூலத்தில் தோன்றி முடிவில் இரு நான்காகி, when you breathe in, கால் வெளியில், வெளியே போறச்ச 12ஆம் கால். ஆக 12ஆம் ரொம்ப ரொம்ப இது ஷைலா ஷைலா அம்மா ஷைலா மியூட் யுவர் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, இது நம்ம சித்தர்கள் என்ன சொல்றாங்க எப்படிதான் பாரு. ஏற்றி இறக்கி இருகாலும் பூரிக்கும் காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. காற்றை பிடிக்கும் கணக்கறிவாளருக்கு கூற்றை உதைக்கும் குறியதுவான். ஔவையார் என்ன சொன்னாங்க? உள்ள 8 அங்குலம் வருது, வெளியே போறப்ப 12 அங்குலமா போகுது, பார்த்துக்கோடா அப்படிங்கிற. அதுக்கு திருமந்திரத்துல திருமுருகன் என்ன சொல்ற, என்ன பண்ணணும்? பூரகம், நல்ல மூச்சு இழுத்து நிறுத்தி வச்சுக்கோ கும்பகம். ஏற்றி இறக்கி இரு காலும், இன்கமிங் பிரெத் அவுட் கோயிங் பிரெத், பூரிக்கும். when you are able to breathe in, deep breathing, காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவார் இல்லை. இங்க யாருமே பிராணவாயுவை பத்தி தெரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. காற்றை பிடிக்கும் கணக்கு அறிவாளருக்கு அப்படி தெரிஞ்சிட்டு என்ன? கூற்றை உதைக்கும் குறியது. கூற்றுன யமன். காலனையே நிறுத்தக்கூடிய சக்தி உனக்கு உண்டாகும். சார் எப்பேற்பட்ட ஒரு தன்னம்பிக்கை சார். போறதுல போட்டோம், வா உட்கார் பண்ணலாம். கூற்றை உதைக்கும் குறியதுவாமே. காலனையே நிறுத்தக்கூடிய வல்லமை நீ பெறுவாய் எப்ப? காற்றை பிடிக்கும் கணக்கறிவார். அதனால தான் when you breathe in 4, hold the breath for 4, breathe out for 6, remain empty for 2. So you are able to hold the breath, that increases your ayukala. Pranayama is very important. At least the Nadi Sodhana Pranayama is very important. இரண்டாவது பாகம் ரொம்ப அழகு. இடை பிங்கலைகளில் ரேச்சகம் ஆற்றில் அடையும் அரணா அருள். இடை பிங்கலை, சந்திரகலை, சூரியகலை. ரேச்சகம் ஆற்றில் மூச்சின் இயக்கத்தை நீ ஆராய்வாயேயானால் அடையும் அரணார் அருள். அப்படி பண்ணிக்கிட்டே என்ன? கடவுள் அருள் தானாக உனக்கு கிடைக்கும். சார், இதை விட வேறு யார் சார் ப்ராமிஸ் பண்ணுங்க? நீ தலைகீழ நிக்க வேண்டாம், யோகாசனம் பண்ண வேண்டாம், பிராணாயாமால கவனம். பிராணாயாமால கவனம் வச்சுங்க, ஆட்டோமேட்டிக்கலி யூ ஆர் கனெக்டட் டு யுவர் நாடிஸ். ஆட்டோமேட்டிக்கலி யூ பிகம் தட். நான் சொல்லல, ஔவையார் சொல்றாங்க. இடை பிங்கலைகளில் ரேச்சகம் ஆற்றில். இங்க ரேச்சகம்னா மூச்சை இழுத்து மூச்சை விடுறது, மூச்சை இழுத்து மூச்சை விடுறது. இப்படி பண்ணிக்கிட்ட வந்தீங்கன்னா ஆற்றில் செய்வாயேயானால் அடையும் உனக்கு கிடைக்கும் அரணார் அருள். அந்த பரம்பொருளின் அருள் தானாக கிடைக்கும். இப்போ மூச்சு பிராணாயாமம் எவ்வளவு முக்கியம் நம்ம தெரிஞ்சுக்கணும். தட் இஸ் a link between the physical body and the astral. Very important. இதுக்கும் ஒரு அற்புதமான சித்தர் பாடல் ரொம்ப அழகா இருக்கு. இது ரொம்ப அழகா சொல்வார். புறப்பட்டு புக்கு தெரிகின்ற வாயுவை நெறிப்பட உள்ளே நிர்மலமாக்கும் உறுப்பு சிவப்பும் ரோமம் கருக்கும் புறப்பட்டு போகான் புரிசடையோனே. புரிசடையோனேன்னு சிவபெருமான், ஜடாமுடி வச்சிட்டு இருக்கிற சிவபெருமான் புறப்பட்டு போகான். வெளியே போக மாட்டார், உனக்குள்ளேயே இருப்பார். எப்போ? புறப்பட்டு திரிகின்ற வாயுவை, இந்த ஐம்புலன்களின் வழியாக வெளியே சென்று திரியக்கூடிய வாயுவை. வாயு தானே கண்ணு இயக்கிறது. அதன் மூலமா பார்க்கறதெல்லாம் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன்னு எல்லா சக்தியும் வீணாகும்.
என்ன பண்ணணும்? நெறிப்பட. அதற்காக நீ உருப்படுறதுக்கு உள்ளே நீ உள்ளே உன்னுடைய பார்வையை செலுத்துவாயே, ஆனால் நிர்மலமாக்கும், நிர்மலமாக தூய்மையாக நீ ஆவாய். உறுப்பு சிவப்பும், உறுப்புனா இந்த உடம்பு தேஜோமயமாகும், ஒளிமயமாகும். ரோமம் கருக்கும். ரோமம் கருக்கும்னா உடைய இளமை கால வைட்டாலிட்டி, அந்த இளமை சத்து இருக்கும். புறப்பட்டு போக புரிசடையோமே, சிவபெருமான் உனக்குள்ளேயே குடிக்கொண்டிருக்கும். சிவவாக்கிய சித்தம் உனக்கு எவ்வளவு ப்ராமிஸ் பண்றோம். ஆக வீரியம். மூன்றாவது, அங்குலியால் மூடி முறையாய் ரேசிக்கில் பொங்குவாம் பூரகத்தின் உள். அங்குலின விரல், இந்த விரல மாத்தி 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 பண்ணிட்டு இருந்தேன்னு அங்குலியால் மூடி முறையாய் ரேசிக்கில். Breathe in through left, breathe out through right. Breathe in through right, breathe out through left. ரேசிக்கில் பொங்குமா ஊரகத்தின் உள். ஊரகம்னா நல்லா டீப் பிரீத்திங் பண்றச்ச எவ்வளவு ஆனந்தம் கிடைக்குமோ அப்பேற்பட்ட ஆனந்தம் உனக்கு தானாக வரும். சார் சிம்பிள் பிரீத்திங் சார். இதுல மேஜர் பாயிண்ட் என்னன்னு, நம்ம மூச்சு விடுறதை பத்தி கவனிக்கிறதே கிடையாது. அது பாட்டு போகுது, அது பாட்டு வருது. எங்கேயாச்சும் கர்ப் மூணு ஆச்சுன்னா விக்ஸ் வேப்பரப்போ இல்ல கேட்டு ஈரேல் பண்றதோ பண்றோம். மத்தபடி அது பாட்டுக்கு நடக்கட்டும் தான். அதுதான் சிவவாக்கிய சொல்றார், புறப்பட்டு திரிகின்ற வாயுவை, புக்கு திரிகின்ற வாயுவை. யோ வெளிய பார்க்கறதுனா உள்ள பாருட்டு ஆரம்பித்தார். அப்படி என்ன சொல்றாங்க? அங்குலியால் மூடி, விரல்களால் மாற்றி மாற்றி மூடி முறையாய் ரேசிக்கில், ஒரு விதமாக குறிப்பிட்ட விதமாக பிராணாயாம செய்வாயேயானால் பொங்குமா, உனக்குள்ள சக்தியானது பொங்கி ததும்பும். ஊரகத்தின் உள். எப்படிலாம் பெரியவங்க என்னென்னவோ சொல்லி நம்மளை நல்வழிக்கணும். அதனால ஒரு இத்தினோண்டு குரல்ல எவ்வளவு ஒரு ஆழ்ந்த மீனிங். நம்ம வாழ்க்கையில எப்படி இறைநிலை அடைகிறதுக்கு அவ்வை பிராட்டியார் எவ்வளவு ஹெல்ப் பண்றாங்க. அந்த ஒவ்வொரு சித்தர்களும் எப்படி வழிமுறை சொல்லியிருக்காங்க. இதுல வான்மீகி என்ற மிகப்பெரிய சித்தர், வான்மீகி நாட் வால்மீகி, வான்மீகி என்ற 18 சித்தர்களில் ஒருவர். அவர் என்ன சொல்றார்? அறிந்து கொள்ளு பூரகமே சரிகை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரிகை மார்க்கம், பிரிந்து வரும் ரேச்சகமே யோக மார்க்கம். இதுங்களா வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சரிகை கிரியை. சரிகை என்பது தியானம், கிரியை என்பது ஆக்ஷன். சரிகை என்பது பிளானிங், கிரியை என்பது ஆக்ஷன். எப்படி? நம்முடைய வள்ளி தெய்வ யானை, ஞானத்தின் விளைகள் ஞான மார்க்கம் முருகப்பெருமான், அதற்கு தெய்வ யானை உங்களுக்கு புத்தி கொடுக்குறாங்க. அதே போல ஞான முருகப்பெருமான் சக்தி கொடுப்பது தெய்வ யானை, அதை செயல்படுத்துவது வள்ளி வள்ளி. இது எல்லாமே சிம்பாலிக்கல் ரெப்ரசன்டேஷன்ஸ். அறிந்து கொள்ளும் பூரகமே சரிகை மார்க்கம், அடங்குகின்ற கும்பகமே கிரிகை மார்க்கம், பிரிந்து வரும் ரேச்சகமே யோக மார்க்கம், பிசகாமல் நின்றதுவே ஞான மார்க்கம், மறிந்து கடலில் புகுகின்ற பிராணவாயு, மகத்தான சிவசக்தி அடங்கும் வீடு, திறந்து மனம் தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன், சிவா சிவா அவன் என்று உரைக்கலாம். அவன்தான் சிவம் என்று அறுதியிட்டு கூறுகிறார் வால்மீகி சித்தன். எப்ப? பூரகமே என்றால் உள்ளிழுக்கு மூச்சு, சரிகை மார்க்கம். கும்பகம் மூச்சை பிடித்து நிறுத்துறீங்க, அது கிரிகை மார்க்கம். ரேச்சகமே மெல்ல விடுறீங்க, அது யோக மார்க்கம். இத மூணுத்திலேயுமே பிசகாமல் நின்றதுவே ஞானம். எவ்வளவு அழகு, எவ்வளவு அழகு. ஆக மறிந்து கடலில், மறிந்து கடலில் நம்ம உடம்பு, பிகாஸ் யுவர் பாடி இஸ் மேட் அப் ஆஃப் மேஜர் எலிமெண்ட் வாட்டர் எலிமெண்ட். கடல் போல இருக்கு நமக்குள்ள வாட்டர் எலிமெண்ட். அது பல வகையில் நம்மள அழகு இழுக்கிறது. அதுல புகுகின்ற பிராணவாயு,
மூச்சு வந்து போயிருக்கு. அத வந்து இந்த மாதிரிலாம் பண்ணின சிறந்து மனம் தெளிவாகி சேர்ந்தோன் சித்தன். அப்போ நீ சித்தனாக முடியும். அப்ப என்ன ஆகும்? சிவா சிவா அவன் என்று உரைக்க, நீதான் சிவம், நீதான் சிவம், நீதான் சிவம் என்பதை தெள்ள தெளிவாக உணர்ந்து கொள்வாய் என்று பிராணாயாமாவின் முக்கியத்துவத்தை அவ்வை பிராட்டி சொல்வது போலவே வான்மீகி செய்த உங்களுக்கு சொல்றேன். வான்மீகி சித்தர் சொல்றேன். அதுக்கு அடுத்தது 4வது குறள். எண்ணிலி ஊழி உடம்பு ஆய் ரேசிக்கில் உள்நிலை பெற்றது உடம்பு. எண் இலி ஊழி, ஊழினா ஊழிக்காலம், யுக யுகங்களா ஜென்ம ஜென்மமா இந்த பிறவி கணக்கற்ற பிறவிகளை இந்த உடம்பு எடுத்துட்டு இருக்கு. ஆண் உடம்பு, பெண் உடம்பு, பெண் உடம்பு, ஆண் உடம்பு. இத நீ கொஞ்ச நேரம், கொஞ்ச நேரம் யோசிச்சு பாருடா மடையா. காம குரோத மோக லோப மதம் ஆச்சரியம் இதனால தானே வருது. முதல்ல பேசிக் இஸ் யுவர் செக்ஸ், ஆம்பளை பொம்பளை, அதுல உலகமே அடங்குது. 2வது பசி, என்கிட்ட எனக்கு, அது உனக்கு, அது உனக்கு, இது எனக்கு. தூக்கம், நான் சந்தோஷமா இருக்கணும், நீ எக்கேடு கேட்டு போன எனக்கு என்ன. we think நீ வேற நான் வேற, நான் வேற நீ வேற. அப்படி இந்த உடம்ப பேஸ் பண்ணி எண்ணிலி ஊழி காலம் யுக யுகங்களா இப்படியே கெட்டு தொலைஞ்சிட்டு இருக்க. இனிமேலையாவது உருப்படுற வழியப்பார். உடம்புதான் வேற, உள்ளே இருக்கக்கூடிய மெக்கானிசம் எல்லா குப்பையும் ஒண்ணுதான். அது ஆம்பளை உடம்போ பொம்பளை உடம்பு, உன்னுடைய ஜனனேந்திரியம், உன்னுடைய ஜெனிட்டிக்ஸ், உன்னுடைய பரம்பரை தொடர்ந்துங்கிற ஒரே ஒண்ணுதான் வித்தியாசம். அதுக்காக தான் இருக்குது. ஆண் சிங்கம் பெண் சிங்கம், ஆண் புலி பெண் புலி, ஆண் மான் பெண் மான், ஆண் நாய் பெண் நாய், ஆண் மகன் பெண் மகன். வேற எல்லா குப்பையும் ஒண்ணுதான், இன்னர் மெக்கானிசம். இதுக்கு எப்படி அடிச்சு சண்டை போட்டுக்கிட்டு மாறி 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 இந்த உடற்பிணி, இந்த உடம்புங்கிற ஒரு நோயில மாட்டிக்கிட்டு இருக்கீங்க. இனிமேலாவது உட்படுங்கன்ட்டு ஔவையார் சொல்றாங்க. எண்ணிலி ஊழி உடம்பு ஆய் ரேசிக்கு. இந்த உடம்பு யோசிச்சு, இத பத்தி யோசிச்சு என்ன உள் நிலைமை பெற்றது உணர்வு. அப்பதான் நாம இந்த உடம்பு கிடையாது, நாம உணர்வின் வசப்பட்டவர்கள், உணர்வின் ரூபமாய் உள்ளவர்கள். அந்த உணர்வு எனக்கு எது சந்தோஷத்தை கொடுக்குது? அன்பு சந்தோஷத்தை கொடுக்குது, கருணை சந்தோஷத்தை கொடுக்குது, மற்றவர்களை அனுசரிச்சு போறது சந்தோஷத்தை கொடுக்குது. அந்த சந்தோஷத்திலேயே உணர்வு யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வயல் வான் பற்றி நின்ற மறைபொருள் சொல்லிடேன் ஊன் பற்றி நின்ற உணர்வுரு மந்திரம். எனக்கு கிள்ளா வலிக்குது, மத்தவன கிள்ள. எனக்கு பசிச்சா வயிற்ற கேட்குது சாப்பாடு, இப்ப பசியின் கை நீட்டினா குழு. அதுதான் உணர்வின் பார்ப்பட்ட வாழ்க்கை. உள் நிலைமை பெற்றது உணர்வு. ஆக அவனே நீ உணர்வின் ரூபமடா. உன் உணர்வு பார்த்தான் மற்றவர்கள் உணர்வுகளும், மற்றவர்களை உணர்வுகளை எப்பொழுது நீ உணர்ந்து கொண்டு வாழ்கிறாயோ அப்பொழுது நீதான் கடவுள். அப்படி உணரக்கூடிய ஒரு வழிதான் பிராணாயாமம். எவ்வளவு நேரம் பிராணாயாமம் சொல்லிட்டு இந்த பிராணாயாமம் ஏன் பழகணுங்கிறத சொல்றாங்க. நீ சும்மா புசு புசு மூச்சு விட்டு பிரயோஜனம் இல்லை. உணர்வின் பார்ப்பட்டு அது இருக்க வேண்டும். நீ சந்தோஷமா இருக்க, என்ன சந்தோஷம் உன்கிட்ட என்ன இருக்கு ஷேர் பண்ணுங்க. அதே எல்லாமே அது. எண்ணிலி ஊழி உடம்பு ஆய் ரேசிக்கு நினைத்து பார்ப்பேயானால் உள் நிலைமை. இது கடைசியில வடிகட்டி எல்லாமே பார்த்தீங்கன்னா இட் கம்ப்ளீட்ஸ் அண்ட் கம்ஸ் டு எ பாயிண்ட். பெற்றது உணர்வு. நீ எப்பொழுது உணர்வை புரிந்து கொண்டு உன்னுடைய உள் உணர்வை நீ அணுகினால், உனக்குள் இருக்கக்கூடிய உணர்வுதான் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து உயிர்களிலும் இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டால் நீதான் சிவம், நீதான் சிவம். ஔவையார் ரொம்ப அழகா சொல்றேன். இதுக்கு அற்புதமான ஒரு, நான் ஒவ்வொருத்தையுமே ஔவையார் சொன்னதை அத்தாரிட்டியா வைக்கல, இதுக்கு சப்போர்ட்டிவா எப்படி எல்லாம் சித்தர்கள் சொல்லியிருக்காங்க. அதை when you enjoy, I will also be able to enjoy. இதுக்கு இங்க எதுக்கு என்ன சொல்றாங்க பாருங்க. கடை வாசலை கட்டி
காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிது உள் நிறுத்தி மடைவாயில் கொக்கு போல வந்திருப்பார்க்கு உடையாமல் ஊழி இருக்கலாம். வால்மீகி சித்தர் கடை வாசலை கட்டி மூல பந்தா உங்களை மூச்சை நீங்க எடுக்கிறச்ச காலை எழுப்பி உங்க மீச்ச மேல எழுப்பி சோ இன்கமிங் பிரெத் டீப் பிரீத்திங் இடைவாசல் நோக்கி இடைவாசல் நோக்கி என்ன இவர் அநாகதம் இங்கு என்ன உணர்வு ஆனந்தமான நோக்கி இனிது உள் நிறுத்தி கும்பகம் உங்களால் எவ்வளவு நேரம் மூச்சை நிம்மதியா சாவகாசம் நிறுத்த முடியும் நிறுத்தணும். இப்போ பிரீத்திங் பண்றீங்க ஒல்ல பிரெத் வள்ள விடுங்க. இந்த ஒரு பிராணாயாமம் போதும். நாடி சோதனம் பிராணாயாமம் இத ஒண்ணு கத்துக்கிட்டாலேயே ஞானம் தானாகும். மடை எப்படி பண்ணணும்? மடைவாயல் கொக்கு போல புரியுதுங்களா? எப்படி கொக்கு மீனின் வரவுக்காக ஒத்த கால நின்று இருக்கும், சத்தமே இல்லாம இருக்கும் இல்லையா? கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்ற அதன் புத்தொக்க சீர்த்த விடத்து. அற்புதமான திருக்குறள். கொக்கு ஒக்க கூம்பும் பருவத்து அது சும்மா இருக்குதான். கொக்கு ஒக்க அது கொக்கு மாதிரி இருடா, வெயிட் பண்ணு, குதிக்காத. கூம்பும் பருவத்து கூம்பும்னா கம்முன்னு இருக்கு. மற்றும் குத்தோக்க அதன் சீர்த்த விட சரியான நேரத்துல அச்சீவ் த டார்கெட் அப்படின்னு அங்க சொல்ற. இங்க வால்மீகி சித்தர் சொல்ற மடைவாயில் கொக்கு போல. பிராணாயாமம் எப்படி இருக்கணும்? மூச்சின் மேலேயே கவனமா இருக்கணும். வந்து இருப்பார்க்கு உடையாமல் ஊழி இந்த உடம்பு அழிந்து போகாமல், இந்த சூட்சும உடல் அழிந்து போகாமல் ஊழி இருக்கலுமாமி. ஊழிக்காலம் இல்ல சார், மணிக்கணக்கா பேசலாம் சந்தர்ப்பம், மணிக்கணக்கா பேசலாம். சூட்சும சரீரத்தில் இன்றைக்கும் காஞ்சி மகா பெரியவரை பார்த்தவர்களுக்கு சூட்சும சரீரத்தில் பகவான் ரமணர் 1950 ஆண்டு ஏப்ரல் மாதம் சமாதி அடைந்தார். அப்போ ஆண்டவன் பிச்சை என்ற மரகவதி அம்மான் உள்ள உருகதையா என்ற பாடலை பாடிய மிகப்பெரிய சித்தர். அது ஒரு தனியா பாடம், அதோட மணிக்கணக்கா பேசலாம். அந்த அம்மா பேரு மரகதவல்லி. 8 வயசுல முருகப்பெருமான் அருள் பெற்றவர். 8 வயசுல ஸ்கூல்ல படிப்பு இன்ட்ரெஸ்ட் இல்லாம முருகப்பெருமான் அருள் பிரணவம் கிடைச்ச உடனேயே தமிழ்ல மடை திறந்த வெள்ளம் போல் பாடல் வருது, தெலுங்குல பாடல் வருது, சமஸ்கிருதத்துல பாடல் வருது. இதெல்லாம் நமக்கு அறிவுக்கு அப்பாற்பட்டது. அவங்க தான் பாடுனது. உள்ள முருகதையா முருகா உன்னடி காண்கையுமே அள்ளி அணைத்திடவே எனக்குள் ஆசை பெறுகிறது. அந்த பாட்டு எழுதணும். காஞ்சி மகா பெரியவர், நீ மரகவதி அல்ல, மரகதவல்லி அல்ல, நீ ஆண்டவன் பிச்சி. மீராபாய் போல பிச்சுன்னா பைத்தியம், நீ ஆண்டவன் பைத்தியம். நீ நிறைய பாடுந்தான். அவங்களுக்கு ரமண பகவானுடைய பார்க்கணும்னு ஆசை. அப்ப ரமண பகவானை பார்க்கறச்சே அருணாச்சலேஸ்வரர் கோயிலுக்கு போறாங்க. இந்த வாரம் சொல்றேன். அப்போ கோயில் எல்லாம் சாத்திடுறோம். கோயில் குட்டி இந்த விக்கெட் கேட்டுப்பாங்க, அது மட்டும் குட்டி கதவை மட்டும் திறந்துருக்கு. ஐயா இவ்வளவு தூரம் வந்துட்டேன், சாமியை பார்க்கணும். இல்லம்மா எதாவது மூடிட்டாங்களேம்மா, இன்னைக்கு நாளைக்கு காலையில் வாமா. இல்லைங்கய்யா, நாளைக்கு காலையில் நான் ஊருக்கு. சரி சீக்கிரம் போயிட்டு வந்துடு, நான் இடுக்கலையாவது பாரு. உள்ள போறச்ச ஒரு குட்டி பையன் இருக்கான். இந்தம்மா ஒரே ஆச்சரியா, யாருடா நீ? நான் தான் தண்டபாணி, இந்த கோயில் தான் இருக்கேன். எப்படிதான் இருக்க? நான் தான் பாத்துக்கிறேன் கோயில. சரிடா, எங்க வந்த பாட்டி நீ? சாவி பார்க்கணும் வந்து. வா வா, தீபாராதனை பண்றேன். சாவி எல்லாம் குருக்கள் எடுத்துட்டு போயிட்டாரு, எனக்குள்ள வேற செட்டு சாவி இருக்கு, நீ வா. அருணாச்சலேஸ்வரர் தியானம் ஆரத்தி எடுத்து அவனுக்கு தரிசனம் கொடுத்து கம்பத்து இளையனார் சன்னதிக்கு அவன் அழைச்சிட்டு போயிட்டு, நான் எப்பவுமே இங்கதான் இருப்பேன், நீ பேசலான்ட்டு வழி அனுப்பி வைக்கிறேன். அடுத்த நாள் காலையில குருக்கள் வந்து கேட்கிறார், என்னம்மா பார்த்துட்டு வந்தியா? ஆஹா, தீபாராதனையா பார்த்தேன். தீபாராதனை பார்த்தியா? யார் காட்டினா? தண்டபாணி ஒரு குழந்தை காட்டித்தே. இந்த மாதிரி யாரும் இது இல்லையே. 1985 ஆண்டு நிகழ்ந்தது திருவண்ணாமலையில். அப்ப ரமண பகவான் நிழல போய் உட்கார்ந்துக்கிறாங்க இந்த அம்மா ரமணாசிரமத்துல. 1950 ஜனவரி.
அவர் சொல்றார், என்ன தண்டபாணி தரிசனம் காட்டினானா அப்படிங்கிறது. இந்த பாரத தேசத்துல மட்டும்தான் நடக்கும். அவங்க சொல்றாங்க, அவருக்கு ஒரு ஆசை, நயன தீட்சை பத்தாது, ரமண பகவான் என்னை தொடமாட்டாரா? சின்ன குழந்தை மாதிரி அந்த அம்மாவுக்கு ஆசை. ரமண பகவான் சமாதி அடைஞ்சிடுற அடுத்த புனர்வசு நட்சத்திரத்துக்கு அடுத்த ஆண்டு இந்த அம்மா கைங்கரியத்துக்கு போறாங்க, ரமணாசிரமத்துக்கு. அப்போ இந்த அம்மா காய்கறி எல்லாம் வெட்டிக்கிட்டு இருக்காங்க அங்க அடுக்கலையில. அப்போ ஏதோ ஒரு கை தொடுது இந்த அம்மாவை. யார தொடுறான்னு பார்த்தா, என்கிட்ட நீ ஸ்பரிச தீட்சை கேட்ட இல்லை, அதான் வந்தேன் அப்படின்ட்டு ரமண பகவான் தீட்சை கொடுத்து காதுல காயத்ரி உபதேசம். இதெல்லாம் இந்த பாரத தேசத்தில் மரகதவல்லி என்ற பள்ளிக்கு கூட தெரியாது ஆண்டவன் பிச்சி என்ற பெயர் எடுத்து ரமண பகவான் அருள் பெற்று ரிஷிகேஸ்ல சிவானந்தர் ஆசிரமத்தில் தீட்சை பெற்று சமாதி. எதுக்கு சொல்றேன்னு, பிராணயாமா அந்த அம்மா பாடிய பாடல்களே பிராணாயம். ஆக ஏற்று இறக்கி கூற்றை உதைக்கும் உடையாமல் ஊழி இருக்கலுமாமே, உடையாமல் ஊழி இருக்கலாமே. பகவான் போயிட்டார், காஞ்சி பெரியவர் போயிட்டார். இன்றைக்கும் அவர்கள் சூட்சும சரீரத்தில் இருந்து கொண்டு நம்மை ஆசீர்வதித்துக் கொண்டிருக்கிறோம். அதனால நீங்க நம்பிக்கை வச்சு கூப்பிட்டா கூப்பிட்ட குரலுக்கு ஓடி வருவாங்க. அது எப்படி கூப்பிடுறோங்கிறத பொறுத்து. ஆக தடைவாசலை கட்டி காலை எழுப்பி இடைவாசல் நோக்கி இனிதுள் இருட்டி மடைவாயில் கொக்கு போல ஒரே பகவான் இருப்பார்க்கு உடையாமல் ஓடி இருக்கலும். அற்புதமான கதை, அற்புதமான. அதுக்கு அடுத்தது, மயிர்கால் வழியெல்லாம் மாய்கின்ற வாயு உயிர்ப்பு இன்றி உள்ளே பதி. நம்முடைய மயிர்கால்கள், ஒவ்வொரு மயிர்காலிலும் மூச்சு காற்று போயிட்டு வந்துட்டு இருக்கு. மயிர்காயில் வழியெல்லாம் மாய்கின்ற வாயு, அதன் மூலமா வரக்கூடிய பிராணவாயுவை அதை வீணாக்காதே. உயிர்ப்பு இன்றி உள்ளே பதி, அதை வீணாக்காமல் உனக்குள் நிறுத்தி பழகுவாயாக, உனக்குள் நிறுத்தி பழகுவாயாக. ரேசிப்பது போல பூரித்து நிற்கில் தராசு முறை நாக்கதுவான். தராசு முறை நாக்கு எது? உள்நாக்கு. உங்க உள்நாக்கு அந்த பிரம்ம ரந்திரம் அப்படியே நிற்கும், ஓட்டையாக வந்து உங்களுடைய அமுத சுரப்பை தானாக சுரக்கும். ரேசிப்பது போல பூரித்து நிற்கும். மூச்சை இழுக்கிறதும் டீப்பா இழுங்க, மூச்சை விடுதும் விடுங்க. அப்படி இருந்தா உங்களுடைய உள்நாக்கின் அந்த ஓட்டை திறந்து கொண்டு ஞானம் தானாக செஞ்சு. இதெல்லாம் வந்து இப்ப நான் பேசுறேன்னே உங்களுக்கு கேட்கறதுக்கு விதமா இருக்கலாம். பட் யோசிச்சு பார்த்தா இந்த எண்ஜான் உடம்புல இறைவை குடிக்கொண்டிருக்கிறத நீங்க அனுபவிச்சு சுகமா இருக்கு. இது அப்பேற்பட்ட கோவில். ஒரு இறைவனை தாங்கியிருக்கேன், நான் தான் இறைவன், இறைவன் நான் வசித்துக் கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு ஆனந்தம், செல்ஃப் கன்விக்ஷன் will automatically works. ரேசிப்பது போல் பூரித்து நிற்கில் தராசு முனை நாக்கது. உங்க உள்நாக்கே தராசு மாதிரி, உங்கள் இடைகளை பிங்களை சுஷும்னா ஒரு தராசு மாதிரி நிக்கிறச்ச உனக்குள் அந்த ஞானம் வாய்க்கும். புரியும்? ஏழாவது பொருள், கும்பகத்தின் உள்ளே குறித்து அரணைத்தான் நோக்கில் தும்பி போல் நிற்கும் தொடர். தும்பி போல் நிற்கும், எப்பேற்பட்ட வார்த்தை! தும்பி, த டிராகன் ஃபிளை தெரியும் இல்லையா? தும்பி, அந்த தும்பிக்கு 4 ரெக்கை இருக்கு. அந்த 4 ரெக்கையும் தனித்தனியாக இயக்கக்கூடிய ஒரே ஒரு பூச்சி தும்பி பூச்சி தான். 360 டிகிரி அது சுத்தம், ஹெலிகாப்டர் மாதிரி. வேற எந்த பூச்சியும் சுத்தாது, வேற எந்த பறவையும் சுத்தாது, எதுவுமே. தும்பி தும்பிக்கு அதான் தும்பி பற, தும்பி பற அப்படின்ட்டு நிறைய சித்தர்கள் பாடுவாங்க. அது தனித்தனியாகவும் இயக்கும் தன் சிறகுகளை, சுழன்று சுழன்று உயரவும் கீழவும் பறக்கும். It can rise up, go down, go on all the directions. That is the only living being which can fly on all the directions. இதெல்லாம் இயற்கையின் அற்புதங்கள்ங்க. அதனால்தான் அவை பிராட்டி கரெக்டா தும்பி பூச்சி பிடிச்சிட்டாங்க.
கும்பகத்தின் உள்ளே குறித்து அரணைத்தான் நோக்கில் கேன் அப்சர்வ் த காட்ஹுட் வித்தின் யூ இன் யுவர் ஹார்ட். தும்பி போல் நிற்கும் தொடர்ந்து. உன்னை நீயே இயக்கிப்ப. உன்னுடைய மூச்சு காற்று, உன் வாயு தாரணை, பஞ்ச பிராணாஸ், பஞ்ச உப பிராணாஸ் ஆட்டோமேட்டிக்கலி சர்வ் யூ. நீ உன்னுடைய ஞானத்துக்கு அதை வழிகாட்டு. அப்படிதான் அதை உபயோகப்படுத்தணும். நம்ம பஞ்ச பிராணாஸ், பஞ்ச உப பிராணாச அப்படிதான் நாம அதை பயன்படுத்த நாம நினைக்கிற மாதிரி நம்முடைய உடல் இயங்கும். எப்படி தும்பி பூச்சி மேல கீழே பக்கத்துல எல்லாம் பறக்குதோ அது போல நம்முடைய வாயுவை நாம் கட்டுப்படுத்த முடியும். ரேச்சகம் பூரகம் கும்பகம் ஆற்றின் தராசு போல் நிற்கும் தலை. தலைங்கிறது வந்து இங்க ஆக்யா. ஆக்யா தராசு மாதிரி பேலன்ஸ் ஆயிடுது. இப்போ நீங்க ஒவ்வொரு கோயிலும் பாத்தீங்கன்னா அந்த பாம்பு நாக பிரதிஷ்டை, அந்த நாக பிரதிஷ்டையை பாத்தீங்கன்னா பின்னிக்கிட்டு இருக்கோம். கடைசியில தலை ரெண்டு ஒன்னா இருக்கும். சோ திஸ் இஸ் சந்திர சூரிய கலை, திஸ் இஸ் சங்க, திஸ் இடக்கலை பிங்கலை ரெண்டும் பேலன்ஸ் ஆகிச்ச ஞானம் வாய்க்கும். அதுதான் நாக பிரதிஷ்டை. கோவிலுக்கு போறச்ச எது ஸ்தல விருட்சமோ அங்கதான் நாக பிரதிஷ்டம். வெந்த அந்த மரம் வானுயர உயர்ந்து ஆணிவேர் உள்ள வாழ நிலத்தில் போகும் பொழுது த ஜியோ மேக்னட்டிசம், இந்த உலகத்தினுடைய காந்த சக்தி நிறைந்து காணப்படும் அந்த மரத்துல. முக்கியமா அரச மரம், பீப்பல் ட்ரீ. அரச மரம் ஒன்றுதான் 24 மணி நேரமும் ஆக்சிஜன் கொடுக்கக்கூடியது. மற்ற மரங்கள்ல காலையில உங்களுக்கு ஆக்சிஜன் கிடைக்கும், நைட்ல கார்பன் டை ஆக்சைடு தான். வேற அரச மரம் ஒண்ணுதான் காலையில மத்தியானம் 24 மணி நேரம் உனக்கு வேணும். அப்பேற்பட்ட ஸ்தல விருட்சத்தை நீங்க சுத்தி வந்தீங்கன்னா யுவர் ஜியோ மேக்னட்டிசம் வில் கெட் பேலன்ஸ்ட். ஒரு பழமொழியே இருக்கும், அரச மரத்தை சுத்தி வந்துட்டு அடி வைத்த தொட்டு பார்த்தாலாம். அது உண்மை, 100% உண்மை. இட் பேலன்சஸ் யுவர் ஜியோ மேக்னட்டிசம். அரச மரத்தை சுத்துறது இறைவனை சுத்துவதை போல. அதனால்தான் கணபதியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. நாக தேவதைகளோட கணபதியை பிரதிஷ்டை பண்ணியிருப்பாங்க. சார் மணிக்கணக்கா பேசலாம். ஞானத்தின் விளைநிலம் பாரத புண்ணிய பூமி. இங்க கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாலேயே யூ டூ த அஷ்டாங்க யோகம். சோ அதனால எந்த கோயிலுக்கு போனாலும் ஸ்தல விருட்சத்துக்கு பக்கத்துல கொஞ்ச நேரம் இருக்கும். அது போல கோயில் ராஜகோபுரத்துக்கு போறச்ச 13 கலசம், 9 கலசம், 7 கலசம் வச்சிருப்பாங்க ராஜகோபுரத்து மேல. அந்த ராஜகோபுரத்துக்கு கீழே அந்த படிக்கட்டு மிக பெருசா இருக்கும். அதை மிதிக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. நீங்க மிதிக்கிறீங்களோ இல்லையோ, அது பக்கத்துல ஒரு 2 நிமிஷம் இருக்கு, மனசு தானா டக்குன்னு நிற்கும். Because the cosmic energy flows directly from the above to your சகஸ்ராரம். அதாவது ராஜகோபுரத்துல போறச்சு கிழக்கு கோபுரம், எந்த கோவிலா இருந்தாலும் கிழக்கு கோபுரம். அந்த மூலவர் எதை பார்த்திருக்காரோ, மேற்குன்னா மேற்கு. இப்ப செய்யாருக்கு போனீங்கன்னா அங்க பெருமான் சிவபெருமான் மேற்கு திசையை பார்த்துதான் இருக்க. அப்ப மேற்கு திசை. ராஜகோபுரத்துக்கு கீழே அந்த படிக்கட்டாண்ட 2 நிமிஷம் இருக்கும். டெஸ்ட் பண்ணுங்க, இதெல்லாம் டெஸ்ட் பண்ணணுங்க. பண்ணீங்கன்னா மனசு டக்கு நிற்கும். திருவண்ணாமலை ராஜகோபுரம் கிழக்கு கோபுரத்துல போங்க, ஒரு 2 நிமிஷம் நின்று பாருங்க. எங்க இருந்து வந்தோம், எங்க போக போறோம் தெரியாது. பிரமிப்பு அப்படி திம்னு நிப்பீங்க. மெஸ்மரைஸ் பண்ண மாதிரி ஆயிடுவீங்க. இதுக்கு தெரியாம மனசு அமைதியாரு. ஆகம விதிகளுக்கெல்லாம் அதெல்லாம் பியாண்ட் அவர் இன்டலெக்ட். ரேச்சகம் பூரகம் கும்பகம் ஆற்றின் தராசு போல் நிற்கும் தலை. இட் வில் பி பேலன்ஸ்ட். இட் வில் பி பேலன்ஸ்ட். மனசு அனுப்பாயாது, மனசு டக்குன்னு நிற்கும். அதுதான். அதனாலதான் என்ன சொல்றாங்க, வாயு வழக்கம் அறிந்து செறிந்து அடங்கில் ஆயுள் பெருக்கம். ஐக்கியம் வர்றாங்க, அடக்கம் வேணும்டா, அடக்கம் வேணும்டான்ட்டு. கடைசியில அம்மை பிராட்டி சொல்றாங்க, வாயு வழக்கம் அறிந்து உன்னுடைய பிராணவாயு மற்ற முக்கிய பிராணம் எப்படி வருதுன்ட்டு ஆராய்ச்சி பார்த்து அறிந்து செறிந்து அதை புரிஞ்சுக்கும். அடங்கில் மேல வெட்டி பார்க்க கூடாது, நமக்கு எல்லாம் தெரியும். அங்கதான் உனக்கு அடக்கம் வேணும். அப்படி இருந்தா ஆயுள் பெருக்கம் உண்டா. இங்க ஆயுள் என்பது ஞானம். உனக்குள் ஞானமானது நிறைந்து காணப்படும். நிறைந்து காணும். கடைசியில
10வது குறள். போகின்ற வாயு பொருந்தில் சிவம் பொக்கும், தாழ்கின்ற வாயு அடக்கு. புரிஞ்சுக்கோங்க. போகின்ற வாயு, outgoing breath, when it equalizes with the incoming breath. போகின்ற வாயு பொருந்தில், when you are able to equalize the incoming breath with the outgoing breath. Incoming breath 8 inches, outgoing breath 12 inches. If you are able to control the breath by the Nadi Sodhana Pranayama, 8 equal to 8, தாழ்கின்ற வாயு அடக்கு. When you are able to control the outgoing breath, சிவம் போக்கும். உனக்குள் சிவபெருமானை நீ உணரலாம், உனக்குள் அந்த பரம்பொருளை உணரலாம். ஆக இந்த அற்புதமா இந்த இத விளக்கத்தை படிச்சீங்கன்னா சுகமா இருக்கு. அவ்வை பிராட்டி எப்படிலாம் நமக்கு வழிகாட்டுறாங்க. இந்த 10 குறள்ல எப்பேற்பட்ட ஒரு நிலைக்கு நம்மளை எடுத்துட்டு போறாங்க. நாடித்தாரணை பார்த்துட்டோம். இப்ப நாம இன்னைக்கு போக்கஸ் பண்ணது எப்படி பஞ்ச முக்கிய பிராணம், பஞ்ச உப பிராணம். பிராணா, அபானா, சமானா, உதானா, வியானா, கூர்மா, கிருகாரா, நாகா, தேவதத்தா, தனஞ்சயன். இதை பேலன்ஸ் பண்ண தெரிஞ்சுக்கிட்டீங்க. அதுக்குதான் வந்து நான் முத்திர பிராணயாமான்ற ஒரு கனெக்ஷன் தரேன். PDF ஃபார்ம்ல இருக்கு, அதை அனுப்புறேன். அதை நிதானமா படிங்க. எப்படி நம்ம எனர்ஜியை கொண்டு முடியும்னு பண்ணிருக்கேன். 2வது மந்திர உச்சாடனம். மந்திர உச்சாடனத்துக்கு கொடுக்குறேன், அதையும் ஃபாலோ பண்ணுங்க. 3வது கந்த சஷ்டி கவசமோ இல்லாட்டி விஷ்ணு சகஸ்ரநாமமோ இல்லாட்டி லலிதா சகஸ்ரநாமமோ இதை வந்து முணுமுணுக்காதீங்க, வாய் விட்டு சொல்லுங்க. இந்த நாக்கு ஆடணும். தட் இஸ் ரியல் யோகா. அதுதான் பிராணாயாமம். சும்மா மனசு சொல்லி பேச, எப்பவுமே உச்சாடனம் வாய் விட்டு கேட்கணும், வாய் விட்டு பேசணும். மந்திர சித்தி பண்றது மனசுக்குள்ள சொல்லிக்கோங்க, அது வேற விஷயம். ஆனால் இந்த உடம்புல இருக்கக்கூடிய நோய்கள் போக வேண்டும் என்றால் நல்ல இந்த நாக்கு ஆட்டுங்க. ரகண பவச ரரான்ட்டு இந்த நாக்கு ஆடணும். அப்ப இந்த உடம்பானது தானாக நோய் தீர்ந்து ஒளியாக பிரகாசிக்கும். ஆக பலவிதம் டைம் இல்லை, இல்லாட்டி 2 மணி நேரம் கொடுத்தாதான் பத்தாது, அவ்வளவு இருக்கு. இதை வந்து 1 மணி நேரத்துல அடக்க முயற்சி பண்ணிருக்கேன். ஆனா இதுல கம்ப்ளீட்டா கொடுத்துருக்கேன். பொறுமையா படிங்க. சித்தர்கள் பாடல்கள் 1 இல்ல 2 இல்ல, நிறைய கொடுத்துருக்கேன். சூட்ச குதிரை அடங்காது, சுழி கோட்டுக்குள் செல்ல முடியாது, மூச்சுக்கு 1000 காத வழி, மிக முந்தி நடக்குமாம் ஞான பெண்ணே, குதிரை கட்டிய லாயத்திலே, மன கோட்டையிலே, சந்தை பேட்டையிலே, எதிரி வந்து தட்டுகிறார், இதை ஏதென்று கேளடி. பாம்பாட்டி சித்தர் பல வகையில பிராணாயாமம் பற்றி சொல்ற, நான் கொடுத்துருக்கேன். பொறுமையா படிங்க. டவுட் இருந்தா என்ன கேளு, ஏன்னா இந்த டைம் பத்தாது. ஆனா இப்ப நம்ம இன்னைக்கு வாயு தாரணை, போன முறை நாடி தாரணை, இப்ப இந்த முறை நாம வாயு தாரணை. அடுத்தது அமுத தாரணை. அமுத தாரணை ஆல் அவர் endocrine glands and the energy centers. சகஸ்ரஹரா, ஆக்ஞா, விஷுத்தா, அநாகதா, மணிப்புரக, சுவாதிஷ்டானம், காதல். அங்க இருக்கக்கூடிய அமுத நிலைகளை எப்படி உணரும், அதை வந்து நாம அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். ஆக இதை வந்து நான் சொன்னது ரொம்ப கொஞ்சம் தான். இதை விரிவாக்கம் சொன்னோம்னா நிறைய சொல்லிட்டே போகலாம். பொறுமையா இதை படிங்க. படிச்சீங்கன்னு உங்களுக்கு நல்லது. யாம் கற்ற என்பம் பெருக இவையை, அது ஒண்ணுதான் என்னுடைய ஒரே ஒரு குறிக்கோள். வாய்ப்புக்கு நன்றி. எல்லாருமே கூடவே பயணிச்சீங்க. நம்ம அடுத்த புதன்கிழமை பார்க்கலாம். லைஃப் இஸ் லவ், லைஃப் இஸ் ஜாய், லைஃப் இஸ் என்தூசியஸ்ம். எல்லோருக்கும் வணக்கம். புதன்கிழமை பார்க்கலாம்.